ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். சகலமும் நிறையும் சௌபாக்கிய நாளாகவே இந்த நாள் நம்ம எல்லாருக்குமே அமையட்டும். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் நம் அனைவருக்குமே கிடைக்கட்டும். ஓம் சாயிராம். குரு வழிபாடு என்பது தானாக நிகழாது, ஏதோ நிகழும்படி நடக்கவும் நடக்காது. பூர்வ ஜென்மத்தின் புண்ணியங்கள் நிறைய இருப்பவர்களுக்குத்தான் இந்த குரு வழிபாடு கிடைக்கும். சாயப்பாவை வழிபடும் பாக்கியம் பெற்ற நம் அனைவருமே புண்ணியம் செய்தவர்தான். சாயப்பா மேல் முழு நம்பிக்கை வைத்து விட்டாலே போதும், நம் அனைத்தையும் வாங்கிக் கொள்ளலாம், அனைத்தையும் நமதாக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, உன்னை போல் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை மாதிரியே பல பேரும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையே என்று புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தவித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது நான் கூறித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் உன் வாழ்வு நீ முன்பு இருந்தது விட இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கே அந்த விஷயமும் புரியும். அந்த வரிசையில் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாகத்தான் உன் வாழ்வு இருக்கும். இனி நீ தொட்டதெல்லாம் துடங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து போராட உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் நான் அதை தைரியமாக மீட்டெடுப்பேன். தைரியமாக என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன். வெற்றி என்னும் படியை மிக சுலபமாக எட்டுவேன். எனக்கு துணையாக என் சாயநாதர் எப்பொழுதுமே இருக்கிறார் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாகவே இருக்கும். எது வந்தாலும் போராட்டமாக இருக்கும் சமயத்தில் ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. என்னை வழிபடும் முறையை தேடி தேடி அலையாதே. நான் உன் மனதிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் தடைகளையெல்லாம் எப்படி தகர்த்து எறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருப்பேன், உன் அருகிலேயே இருந்து கொண்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னை வழிபடுவது எப்படி? என்னை வழிபட நேர காலம் இருக்கிறதா என்ற சந்தேகமே உன் மனதிலே வேண்டாம். எப்பொழுது உனக்கு வேண்டுமோ, எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது சாயி என்று நீ ஒரு முறை சொன்னால் போதும், உன் மனதிற்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை கதவை எப்பொழுதும் தட்டி கொண்டிருப்பதை விட சற்று தள்ளி பார்க்கலாம் அந்த கதவை. ஏனென்றால் உனக்கான கதவு திறந்து கூட இருக்கலாமே. சிலவற்றை கண்டும் காணாமல் நடக்க பழகி கொண்டாலே போதும், நம் மனதிற்கான நிம்மதி கிடைத்துவிடும். எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கலாம். ஏதாவது தவறு செய்துவிட்டால், மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசிவிட்டால், மற்றவர்களுக்கு மனம் புண்படும்படி நடந்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அதை கேட்கவும் கொடுக்கவும் தான் பெரிய மனசு வேண்டுமே தவிர எதற்குமே தவறு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன் முகத்திற்கு முன்னால் பாசமும், உன் முதுவிற்கு பின்னால் வேஷமும் போடும் உலகம் இது. எனவே ஜாக்கிரதையாக இருக்க பழகிக்கொள். எதையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படு. ஏனென்றால் நீதான் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டே இருக்க முடியாது. நீ செய்து கொண்டிருக்கும்
வேலையை நேசிக்க பழகு. எதை செய்தாலும் நேசமாக அதை செய். பிரியமான வேலை எதுவுமே கடினமானதே அல்ல. மனம் ஒத்து எந்த வேலை செய்தாலும் அது கடினமாகவே தெரியாது, மிக சுலபமாகவே இருக்கும். எப்பொழுதும் ஒன்றை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொள். எந்த பிரச்சனை வந்தாலும், கஷ்டமான சூழ்நிலை என்று எது வந்தாலும் நமக்கு துணையாக அப்பா இருப்பார். எப்பொழுதும் நம் நலனுக்காகவே போராடுவார் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தேவையில்லாத பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். துரத்தி விட்டாலும் தேடி வருவது மிருகங்களின் குணம். யார் என்ன கூறினாலும், உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என்மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே.
பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும் நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் ஒரு விதமான குழப்பத்தோடும் மன அமைதியே இல்லாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பதற்றத்தோடே நாம் இருந்தால் நம் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க நம்மால் இயலாது. ஏனென்றால் நாம் தான் எப்பொழுதும் அந்த துன்பத்தால் கரைந்து கொண்டிருக்கிறோம், அந்த துன்பத்தால் அமுத்தி விட்டு கொண்டிருக்கிறோம். இன்பம் துன்பம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அது உண்மையாக இன்பமாகவும் இருக்க முடியாது. துன்பம் எதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறோமோ அது நம்மிடம் நிலையாக இருந்து விடவும் முடியாது. நாம் எண்ணத்தின் போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை கடினமாக இருக்கிறதே என்று நாம் எண்ணினால் நம் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். எது வந்தாலும் சமாளித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை நம் மனதில் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். உன் வாழ்க்கை என்பது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. ஏற்கனவே அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானம் செய்ததுதான் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, சோதனை மட்டுமே என் வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. சோதனைகள் வருவது உன்னை சீர்படுத்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். உன்னை பற்றி நீ புரிந்து கொள்வதற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பற்றி நீ புரிந்து கொள்வதற்கும் வாழ்க்கை என்றால் என்ன என்று நீ புரிந்து கொள்வதற்கும் தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? இது உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு. இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு நல்ல தீர்வு உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிறது. இது சர்வ நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புதான். உன்னுடைய பார்வை உன் அப்பாவின் மீது எப்பொழுது திரும்ப ஆரம்பித்ததோ, என் பார்வை எப்பொழுது உன் மீது விழுந்ததோ அப்பொழுதிலிருந்தே சவாலான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னுடைய சவாலான வாழ்க்கையில், உன் போராட்டமான வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பயிற்சியை தான் பயின்று கொண்டிருக்கிறாய். அந்த பயிற்சியில் வென்று நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மை உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்த எந்த ஒரு நிகழ்வும் வீண் போனதாக சரித்திரமே அல்ல. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. நீ செய்யும் செயலில் எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 பேச்சுகள் பேசினாலும், என்னதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை வசைப்பாடினாலும் குறை கூறினாலும் அவை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே உன்னுடைய எண்ணமை வைத்துக்கொள். அதை மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. தேவையில்லாத விஷயத்தை காதில் வாங்கிக் கொண்டு பின் வாழ்க்கையே வீணாகிவிட்டதே என்று புலம்புவதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. ஒரு விதை கூட இந்த பூமியில் முளைக்க வேண்டுமென்றால் முதலில் விதையின் மேல் இருக்கின்ற ஓடு என்ற தடையை கடக்க வேண்டியிருக்கும்.
அதன்பின் தன் மீது மூடப்பட்டிருக்கும் மண் என்ற மற்றொரு தடையை தாண்டி வளர வேண்டியிருக்கும். இப்படி பல தடைகளை கடந்தால்தான் அது ஒரு மரமாக மண்ணில் உயிர் பெற்று வளரும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ முன்னேற வேண்டுமென்றால் தடை என்ற பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் வெற்றி என்னும் சாதனைகளை உன்னால் மிக சுலபமாக படைக்க முடியும். உன் வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த ஒவ்வொரு தடைக்கற்களையும் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்கள் தான் என்று நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். தன்னம்பிக்கையில்லா மனிதன் எந்த சாதனையும் படைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான். நம்பிக்கை நிறைந்துள்ள நபருக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டால் என்ன, பல வழிகளை கண்டுபிடித்து செயல்பட்டு வெற்றியை காண்கிறான். எல்லா துறைகளிலும் இன்னல்கள், இடர்பாடுகள், தடைகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் என்று இருந்து கொண்டுதான் இருக்கும். பல ஏற்படுவது உண்டுதான். பல தடைகளை கடந்து மனதில் உறுதியோடு செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டும். வாழ்க்கையில் தடைகள் 1000 வந்தாலும் தளர்ந்து விடாதே, அங்கேயே நின்றும் விடாதே. எத்தனை தடைகள் வந்தால் என்ன, அத்தனை தடைகளையும் உடைத்து எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு ஏறு நடை போட்டுக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தடையை உடைத்து எறிந்துவிடு. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். ஒரு ஊர்ல நிறைய தவளைகள் இருந்ததா. சிறிய பெரிய தவளைகள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்ததாம். அந்த ஓட்டப்பந்தயத்திற்கு எல்லா தவளைகளும் தயாராகி வந்தது. தவளைகளின் ஓட்டப்பந்தயத்தை பார்ப்பதற்காக அந்த ஊரில் உள்ள அனைவரும் திரண்டு வந்திருந்தாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் எந்த தவளை முதலில் போய் கோபுரத்தின் உச்சியை தொடுகிறதோ அதுதான் வெற்றி பெற்ற தவளை அப்படின்னு அறிவிப்பும் விடப்பட்டிருந்தது. எல்லா தவளைகளும் அதற்கு ஆயத்தமாகி இருந்தது. போட்டி ஆரம்பிப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பர் அங்கு திரண்டிருந்த மக்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த தவளைகள் அந்த கோபுர உச்சியை தொட முடியாது, ஏன்னா அது ரொம்ப உயரமாக இருக்குது, எவ்வளவுதான் போராடினாலும் இந்த தவளைகளால் அது முடியாது, எதுவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லார் பேச்சையும் கேட்டு அந்த ஓட்டப்பந்தயத்திற்கு தயாரான பல தவளைகள் இந்த ஓட்டப்பந்தயிலிருந்து நான் வெளிவரேன் அப்படின்னு சொல்லி வெளிவந்துடுச்சு. அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளாமலேயே வெளிவந்துச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பந்தயமும் தயாரானது, பந்தயமும் ஆரம்பித்தது. எல்லா தவளைகளும் தன்னம்பிக்கையோடு ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போவும் அந்த தவளைகள் ஓடிக்கொண்டிருக்கும் வழியில் பல ஊர் மக்கள் இந்த தவளைகள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது போய் அதனுடைய இலக்கை அடைய முடியாது, ஏன்னா அது ரொம்பவே உயரமான ஒரு கோபுரம், கண்டிப்பாக யாராலுமே முடியாது, மனிதர்களாலேயே முடியாது, இந்த சின்ன தவளைகளாக முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத காதில் வாங்கிட்டு அந்த தவளைகள் ஓடிக்கொண்டிருந்த பல தவளைகளும் தன்னால் முடியாது அப்படின்னு நினச்சி பின்வாங்கிடுச்சு. ஆனால் அதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் ஒரு சிறிய தவளை மட்டும் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி அது சென்று கொண்டே இருந்தது. வழி நெடுகில மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்க எல்லா தவளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் முன்வைத்த காலை பின்வைத்து போட்டியிலிருந்து விலகிடுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டுமே சிந்தனை செய்துக்கிட்டு ஒரு தவளை மட்டும் ஏறிக்கிட்டே முன்னேறிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலக்கை எட்டிக்கொண்டே இருந்தது. கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபுரத்தில் ஏறி கோபுரத்தின் உச்சிக்கும் சென்றது. அந்த சிறிய தவளை உச்சியையும் போய் தொட்டது. பந்தயத்தில் வென்றும் காட்டியது அந்த சிறிய தவளை. அப்போ அங்கே குழுமி இருந்தவங்க எல்லாருமே அந்த சின்ன தவளையை பாராட்டினாங்க.
எவ்வளவு பெரிய தவளைகள் எல்லாம் போட்டியில் பங்கெடுத்து ஆனால் எதுவுமே நம்பிக்கை இல்லாததுனால பின்வாங்கிடுச்சு. ஆனால் இந்த சின்ன தவளை கொஞ்சம் கூட நம்பிக்கையை இழக்காமல் அந்த கோபுரத்தின் உச்சியை அடைந்ததற்கு அதனுடைய தன்னம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சின்ன தவளையை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. வெற்றி அடைந்த அந்த சின்ன தவளையானது பரிசு வாங்குவதற்காக மேடையின் மீது ஏறியது. அப்போது தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அந்த சின்ன தவளைக்கு காது கேட்காது அப்படிங்கிறத எல்லாருக்குமே புரிந்தது. காது கேட்ட மற்ற தவளைகளானது தன்னை சுற்றி இருப்பவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நம்பிக்கையை இழந்து வெற்றியடைய முடியாது அப்படின்னு தவறான எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்டு முயற்சியே செய்யாததுனால தான் அவங்க வெற்றியை அடைய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த சின்ன தவளைக்கு காது கேட்காததுனால் தன்னை சுற்றி நடக்கும் யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தான் அடைய வேண்டிய இலக்கை மிக சுலபமாக அடைந்து வெற்றியையும் தன்வசமாக்கி கொண்டது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, எதையுமே எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதவர்கள் தான் அந்த விஷயத்தை பார்த்து பயப்பட செய்வாங்க. அவங்களால எதையும் செய்ய இயலும் அப்படின்னு முடிவு தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா முடியாததையும் முடித்து காட்டும் வல்லமை நம்மக்கிட்ட வந்துடும். முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயன்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முடியாது அப்படின்னு சொல்கின்றவர்கள் சொல்லிக்கொண்டே போகட்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்மளால் முடிகிறத நம்ம முடித்தே காட்டணும். நம்ம காதை செவிடாக வைத்துக்கொண்டு சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கொஞ்சம் கூட காதில் வாங்கி கொள்ளாமல் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து வெற்றியை நம்வசமாக்கி கொண்டு பின் அவர்களை திரும்பி பார்க்கணும். அப்பொழுதுதான் பேசினவங்க எல்லாம் வாயடைத்து நிற்பார்கள். நாம் பேசினதெல்லாம் வீண், முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரியும்படி மற்றவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தணும். அதை விட்டுவிட்டு மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு நம்மளுடைய வழியை நம்ம மாற்றினோன்னா, நம்மளுடைய பாதையை நம்ம மாற்றினோன்னா எதையுமே நம்மளால் வெற்றியை அடைய முடியாது. எதையுமே நம்மளால் சாதிக்கவும் முடியாது. என் அன்பு பிள்ளையே, அடுத்தவர் 1000 வழிகளில் வாழலாம், 1000 வழிகளில் செல்லலாம். ஆனால் உனக்கென்று சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு ஒரு கிடைக்காத பொக்கிஷமாகவே இருக்கும். எனவே உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். அந்த வழியில் நேர்மறையான சிந்தனையோடு எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு பயணித்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு வெற்றியாகவே அமையும், சுபமாகவே நடக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. எப்பொழுதுமே தனியாக போராடுகிறேனே, எனக்கு துணையாக யாருமே இல்லை, வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே மிகப்பெரிய வெற்றிதான் என்பதை முதலில் நம்பு. என் அன்பு பிள்ளையே, வெற்றி அடையும் பொழுது கற்றுக்கொள்வதை விட தோல்வி அடையும் பொழுதுதான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் உன்னால். தோல்வியின் போதுதான் மதிப்புடைய நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டறிய முடியும். வெற்றி அடையும் பொழுது அதை நம்முடன் சேர்ந்து கொண்டாடும் பலர் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் தோல்வியின் போதும் நமக்கு ஆதரவாய் ஒரு சிலரே இருப்பர். அப்படிப்பட்டவர்களே எந்த சுயநலமுமின்றி உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள நேரமும் உனக்கு வரும். உன் மன வலிமை பற்றியும் மன உறுதி பற்றியும் அறிய தோல்வியை சரியான சோதனை செய்து கொள் பழகு. அப்பொழுதுதான் உன் மன வலிமையை, உன் மன உறுதியை நீயே அறிந்து கொள்ளலாம். எப்பொழுது பின் அடைவுகளிலிருந்து மேலும் வலிமையுடனும் திறமையுடனும் எழுந்து வருகிறாயோ அப்போது உன் வாழ்க்கை தானாக வெற்றியை அடையும். பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கும் வலிமிகுந்த வெற்றியே உண்மையாக வெற்றியாகவே இருக்கும். உன் எதிர்காலத்தை உருவாக்குபவனும் நான் தானே. நீ இதுநாள் வரை அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. பயப்படாமல் இரு.
எதுவும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை, துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மன பாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும் என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாத போது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவர் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காமல் இரு. நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நல்ல செய்தி வரும் நேரம் எல்லாம் நெருங்கிவிட்டது. அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாமே. அதிசயமும் அற்புதமும்
என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஏன், அந்த அதிசயமும் அற்புதமும் இன்று கூட நடக்கலாமே. கண்மணியே, எதற்கும் பயப்படாதே, புலம்பாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கான அந்த நல்ல நாள் இன்றேதான். சாய், சாயிநாதரே, சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன், நிச்சயமாக வருவேன்.